மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். வெறுப்பு பரப்புரையின் மூலமாகவே தங்களுடைய அரசியலை கட்டமைச்சிருக்கக்கூடிய பாஜக சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தங்களுடைய அரசியல் நலனுக்காக வெறுப்பை பரப்பி கலவரங்களை உருவாக்குறத நாம கடந்த காலத்திலேயே நிறைய பார்த்துருக்கோம். சமீபத்தில் மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு பின்னாடி கூட RSS காரங்க இருந்தது அப்படிங்கிறது தொடர்பான தகவல்கள்லாம் வந்துச்சு. இப்போ வங்காளதேசத்தில் நடந்த தலைமைக்கு எதிரான அதிபருக்கு எதிரான அந்த கலகத்தை பயன்படுத்தி இந்தியாவில் பல இடங்களில் இஸ்லாமியர்களின் மீது, குடிசை பகுதி ஏழை மக்களின் மீது வெறுப்பு பரப்புரையும் பொய் பரப்புரையும் பண்ணி தாக்குதல்களை பாஜக நடத்தியிருக்கு. அப்படி பாஜக நேரடியாக இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறோம், எங்கெங்கே தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் விரிவாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வங்கதேசத்தில் ஆட்சியில் இருந்த ஹசீனாவுக்கு எதிராக அங்கே உள்ள இளைஞர்கள் மக்கள் ஒரு பெரிய கிளர்ச்சியை நடத்துனாங்க. இந்த கிளர்ச்சியில் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களோட நேரடியாக தொடர்புடையவங்க, இப்படி பலர் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு. வங்கதேசத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த முஜிபுர் ரஹ்மான் சிலைகள் மீதெல்லாம் கூட தாக்குதல் நடத்தினாங்க. வங்கதேச அதிபராக இருந்த ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்துருந்துச்சு. இதே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் நடந்த பல செய்திகளை வச்சு வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற அவதூறுகளையும் வதந்தியையும் பாஜகவினர் ரொம்ப வேகமாகவே பரப்பி விட்டாங்க. இதே மாதிரியான வதந்திகளை தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் மீது தாக்குதல் நடக்குதுன்னு ஒரு பரப்புரையை பாஜக பண்ணிச்சு பார்த்தீங்களா? அப்போ அதெல்லாம் பொய் அப்படின்னு நிரூபித்த ஆல்ட் நியூஸ் தமிழ்நாடு அரசு கூட மத நல்லிணத்துக்கான கோட்டையமீர் விருது அந்த ஆல்ட் நியூஸ் நிறுவனருக்கு கொடுத்து கௌரவிச்சாங்க. அவர் இதில் இவங்க பரப்புனது எல்லாமே போலி செய்திகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீக்கவும் செஞ்சார். ஆனால் பாஜகவினர் இந்த அவதூறுகளை பயன்படுத்தி நாட்டில் பல இடங்களில், ஒரிசாவில், உத்தரப்பிரதேசத்தில், பஞ்சாபில், டெல்லியிலன்னு பல இடங்களில் இஸ்லாமியர்கள் மீதும் ஏழைகள் மீதும் தாக்குதலை நடத்தி விட்டுருக்காங்க. இதை பாஜக எம்எல்ஏவே ஒருத்தர் தூண்டி விட்டுருக்காரு. பாஜகவுடைய எம்எல்ஏ ஆன ரித்தேஷ் ராணே ஆகஸ்ட் 5 ஒரு வீடியோவை போட்டு ஒரு ட்விட்டு போடுறாரு. இந்துக்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வங்கதேசத்தினரெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. அது ரொம்ப வைரல் ஆகுது. அது பல இடங்கள்ல பரப்பப்படுது. உண்மையிலே பார்த்தா வங்கதேசத்துடைய அதிபருக்கு ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது நரேந்திர மோடியும் பாஜகவும் இந்திய அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு. ஆனால் அவர் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நோக்கி இந்த வதந்தியை பரப்புறார். இது பல்வேறு இடங்களில் எதிர்வினையாற்றின பிறகு அந்த ட்விட்டை அவர் நீக்கிறார். இதே நிதிஷ் ராணே ஏற்கனவே பல இடங்களில் இதே மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காரு. இந்த தரவுகளுக்கு பிறகு பல இடங்களில் இஸ்லாமியர்கள், குறிப்பாக மேற்கு வங்கத்திலிருந்து இடம்பெயர்ந்து மைக்ரேண்ட் லேபராக இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகள் சூறையாடப்பட்டு தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் காசிபாத்தில் இந்து ராஷ்டிரிய தளம் அப்படிங்கிற அமைப்புடைய தலைவர் பிங்கி சௌத்ரி அப்படிங்கிறவர் ஒரு சில தகவல்களை பரப்புறார். என்ன அப்படின்னா, வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைனா இங்க இருக்கக்கூடிய வங்கதேசத்தினரும் இதே மாதிரி தான் நடத்தப்படுவாங்க, நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவாங்க அப்படின்லாம் பரப்பி விடுறாரு. இவர் இதை சொல்லி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள காசியாபாத் பகுதிகளில் பல இடங்களில் குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய இஸ்லாமியர்கள் தாக்குதலுக்குள்ளாயிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க தாக்குதலுக்குள்ளாகிறப்ப நீங்கள் என்ன மதம் அப்படின்னு கேட்டு இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்கள தாக்கியிருக்காங்க. ஒரு குழந்தை இதை நேரில் பார்த்து சாட்சியாகவே சொல்லியிருக்கு. நீங்கள் இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்பாங்க, இந்துன்னு சொன்னால் விட்டுருவாங்க, முஸ்லீம்னு சொன்னால் தாக்குவாங்க அப்படின்னு. இதே மாதிரி ஆகஸ்ட் 9 இதே பிங்கி சௌத்ரி அவருடைய ஆதரவாளர்களும் இதே பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளுக்கு போய் நீங்கள் எல்லாம் வங்கதேசத்தினர் அப்படின்னு சொல்லி தீ வச்சு அவங்களுடைய குடிசைகளை கொளுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு குடிசை கொளுத்தி குரூப் இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரியான குடிசை கொளுத்தி குரூப்பாக தான் இந்த RSS காரங்க வட இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுடைய வாழக்கூடிய பகுதிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வீடியோ ஆதாரத்தோடையே வெளிவந்திருக்கு. அதே மாதிரி இதே காசியாபாத்தில் இந்து வீர் சேனா அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவர் 24 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கியாக்கள் வங்கதேசனரெல்லாம் நாட்டை விட்டு வெளியேறலை அப்படின்னா உங்களுடைய தாடியை வெட்டி எடுத்து புதைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான வெறுப்பையும் கலவரத்தையும் தூண்டுற, கொலைக்கு தூண்டுற வீடியோவை பதிவு பண்ணி வெளியிடுறாரு. இப்படி பல இடங்களில் உத்தரப்பிரதேசத்திலே இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒடிசாவில் முதல் முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்படி ஆட்சிக்கு அங்கே இந்த வங்கதேசத்தில் நடந்த இந்த கிளர்ச்சியை மையமாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. அவங்க தாக்குதல் பண்ணக்கூடிய காணொலிகள் பல சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது மேற்கு வங்கத்துடைய மக்களுக்கும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. மம்தா பானர்ஜி பாஜக முதலமைச்சரே தொடர்பு கொண்டு கண்டித்து மேற்கு வங்கத்துடைய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரிசாவில் நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது மட்டும் இல்லாமல் தலைநகரான டெல்லியிலேயே
வந்து இதே மாதிரியான வேலைகளை பார்த்துருக்காங்க. சாஸ்திரி பார்க் பகுதிகளில் இவங்க வந்து வங்கதேசர்கள் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தினது யார் மேலே அப்படின்னா, தெருவில் குப்பையை சேகரித்து வைக்கக்கூடியவங்க மேலே. இந்த வீடியோக்களும் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்குது. இதுலேயும் நேரடியாகவே இந்த பசு பாதுகாப்பு இயக்கம், இந்து ராஷ்டிரிய தளம், இந்த ரெண்டுலேயும் பொறுப்பில் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆக டெல்லியாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், ஒரிசாவாக இருக்கலாம், இங்கே எல்லா இடத்துலையும் இந்த இஸ்லாமியர்கள் மேலே வங்கதேசத்தினர் அப்படிங்கிற பொய்யை பரப்பி தாக்குதல் நடத்தின எல்லாத்துக்குமே வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் சாஸ்திரி பார்க்கில் இந்த வீடியோ ஆதாரங்கள் வந்த பிறகு கூட இதை செஞ்சவங்க மேலே நடவடிக்கை இல்லை. இதுதான் உத்தரப்பிரதேசத்துலேயும் ஒடிசாவிலையுமே கூட நடந்திருக்கு. ஆனால் குடிசைகளை கொளுத்திருக்காங்க, வீடுகளை இடிச்சிருக்காங்க, தாக்குதலுக்குள்ளாகிருக்காங்க, அச்சுறுத்தலுக்குள்ளாகிருக்காங்க. இந்தியா முழுக்க இடம்பெயர்ந்து வாழக்கூடிய இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மேலே, குறிப்பாக வங்கதேசத்திலேருந்து போயிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மேலே இவ்வளவு பெரிய வெறுப்பை பரப்பி கலவரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு பீகார் துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் வருகிற பொழுது தமிழ்நாட்டில் மேற்கு வங்கத்தில் வட இந்தியர்களின் மீது தாக்குதல் அப்படின்னு வதந்தியை பரப்புச்சு. வெறுப்பை கட்டமைச்சு அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு முதல் முறை கிடையாது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பலரும் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் சில சம்பவங்கள்லையும் இதே மாதிரி வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்பி இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நேரடியாக களத்தில் RSS உடைய துணை அமைப்புகள், பாஜக எம்எல்ஏ ட்விட்டு போடுவார், பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா கலவரம் பண்ணும், இந்து ராஷ்டிரிய தளம் குடிசைகளை கொளுத்தும், இப்படி பல முகங்களை வச்சுக்கிட்டு வெறுப்பின் வழியாக சிறுபான்மையர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான நாடாக இந்தியாவை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.